வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் சிறப்பு திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அயலக தமிழர் தினம் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் விருதுகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் அயலக தமிழர்களால் பாலைவனம் சோலைவனமாகியதாக தெரிவித்தார். எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் தாயகத்தில் இருக்கும் உணர்வை அயலக தமிழர்கள் கொடுத்ததாக கூறிய முதலமைச்சர் எந்த தூரமும் தமிழிலிருந்து நம்மை தூரப்படுத்திவிட முடியாது என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். வேர்களை தேடி திட்டம் திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறிய முதலமைச்சர் சொல் அல்ல செயல்தான் தனது ஸ்டைல் என தெரிவித்தார். 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம் பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க, மொழிய மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க. நிகழ்ச்சியின் இறுதியில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தவர்களின் இருப்பிடத்திற்கே சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இதற்கிடையே இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல், மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல் என்ற தலைப்பில் திமுகவினருக்கு அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கடிதம் எழுதியுள்ளார். தமிழர்களின் தனித்துவ பண்பாட்டின் மீது தாக்குதல் தொடுத்த வேறு விதமான பண்பாடுகளை தகர்ப்பதற்கான ஆயுதமாக பொங்கல் திருநாளை கொண்டாடி வருவதாக கூறினார்.